காய்ஸ் அந்த நேவல் மியூசியம் ஒன்று இருக்குங்க, மரைன் நேவல் மியூசியம். அதுக்குள்ளே தான் உள்ளே போக போகிறோம். பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. இந்தியன் நேவல் மரைன் டைம் மியூசியம். Hello, gentlemen. ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் World War II பயன்படுத்தின எக்யூப்மெண்ட்ஸ் போல். ஸோ கன்ஸு எல்லாமே பயங்கரமாக இருக்குது பார்க்க. இது இங்கே பாருங்களேன், கண்ணாடி பெட்டிக்குள்ளே கப்பலை வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து இது பேர் என்ன, இந்த மாடல் மாதிரி ஏதோ சம்திங் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இது இருக்கும் போல். இது பிரிட்டிஷ் வேர்ல்டு வார் நடந்துச்சுல்ல. ஸோ வேர்ல்டு வார் II வந்துட்டு ஜாப்பனீஸ் இந்த மாதிரி படைகள்லாம் இருந்துச்சுல்ல. ஸோ அவங்க கூட சண்டை போட்டதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டு இது தெரியல, டீட்டெயில்ஸ் தெரியல. அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, ரைட்டாக ஒட்டு கேட்டேன். அப்புறம் அங்கே படித்தேன் ஒரு இதில், அதில் மட்டும் இது இருந்துச்சு. இது ஒரு கப்பல் போல், டல்வார்னு சொல்லிட்டு இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. எல்லாம் கண்ணாடி பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க. கன்னு பாருங்கள், எல்லாம் சுட்டா சுடுமா அப்படின்னு தெரில. பட் ஆனால் ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது. ஒரிஜினல் தான் நினைக்கிறேன். இது ஏதோ கன்னு. இது என்னது, அண்டர் வாட்டர் மைன் அது. இது வந்துட்டு 12 பவுண்டர் கன் சம்திங் இது பேர். இதெல்லாம் பப்ஜியில் பார்த்த மாதிரி இருக்குங்க, அவ்வளோதாங்க. இது வந்து டைவிங் பெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திஸ் டைவிங் பெல், இது ஏதோ ஒன்று இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. டெம்ப் 3 ஸ்வீப் டிவர்ட்டர். ஆக்சுவலாக ஸ்கேன் பண்ணி படித்தா கூட படிச்சுக்கலாம் போல். அப்பா பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. ஒரே இடத்துல லான்ச் பண்ணாங்க போல். ராக்கெட் லான்ச்சர் VM-18A. எத்தனை கிட்டத்தட்ட மேலே 6 12 18 இருக்குது. ஒரு நேரத்தில் அடிச்சு நாக் அவுட் பண்ணும் போல். இங்கே பாருங்கள் தலைவர் சுட்டா சும்மா ஸ்விங்னு போகும். இதெல்லாம் இங்கே ஏதோ தூக்கி போடணும்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் டேங்க் மாதிரி வச்சு தூக்கி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், ஐயோ ஹெலிகாப்டர் நிற்கிதுங்க. இருங்க அங்கே போகும். ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது இந்த இடம். ஏதோ ஒரு பழைய இதுக்கு வந்த மாதிரி பீரிங்கெலாம் இருக்குது. ஏதோ இருக்குது. இங்கே பாருங்கள் ஹெலிகாப்டர். ஆக்சுவலாக ப்ராசஸ் BGMC. இது மைன் நினைக்கிறேன், பாம் இது சம்திங். இங்கே பாருங்கள் ஆக்சுவல் ஹெலிகாப்டருங்க. அது உள்ளே இருக்கிற திங்ஸ் மட்டும் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. பாருங்கள், சி ஈகிள் மிஷல் இது பேர். சி ஈகிள் மிஷல். வெடிக்குமா? பயங்கரமாக இருக்குல்ல பார்க்கவே. இங்கே பாருங்கள் ஹெலிகாப்டர் எப்படி நிற்கிது பாருங்கள், அல்டிமேட். இங்கே பாருங்கள் ஒரு கப்பல் நிற்கிது. இது யூஸ் பண்ண கப்பல்னு நினைக்கிறேன். ஐ திங்க் செமையாக இருக்குல்ல. இந்த சைடில் பாருங்கள் ஹெலிகாப்டர்ஸ். ஏதோ டோரோத்தியா வெசல்னு இருக்குது. இதான் அந்த கப்பல் பேர் நினைக்கிறேன். இது வந்துட்டு சீக்கிங் ஹெலிகாப்டர். ட்வின் இன்ஜின் ஆன்டி சப்மரைன் வேர்ஃபேர் அப்படின்னு போட்டிருக்கு. என்னவோ கண்டிப்பாக இது எத்தனை பேர் உயிர் அழிச்சிருக்குன்னு தெரியல. என்ன தான் ஆயுதங்களை பார்த்து நம்ம ஆஹா ஓகோன்னு சொன்னாலும் எண்ட் ஆஃப் டே அது வந்து பல பேர் உயிரை எடுத்திருக்கோம், இல்லை எடுக்க போகுது. அதுதான் உண்மை. சரி, ஹெலிகாப்டரோட ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குது பாருங்கள். டயர்லேருந்து ஃப்ரண்ட் சைடு அதை பாருங்கள். என்னடா காட்டுன்னு பார்க்குறீங்களா? ஹெலிகாப்டர் ரெக்கை, அப்படியே ரெக்கையிலேருந்து ஃப்ரண்ட் சைடை பாருங்கள். நான் முன்ன சொன்ன மாதிரி தான், என்ன தான் ஆயுதங்களை பார்த்து நம்ம ஆஹா ஓகோன்னு சொன்னாலும் கண்டிப்பாக இது வந்து பாஸ்ட்டில் எக்கச்சக்க உயிர்களை எடுத்திருக்கு. அது எதுக்காக எடுத்ததுன்றதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. ஏன்னா நல்லதுக்காகவும் எடுத்துருக்கலாம், கெட்டதுக்காகவும் எடுத்துருக்கலாம். பட் எடுத்திருக்கு. ஃப்யூச்சர்லேயும் நிறைய பேர் எடுக்கும். அதை எடுக்கக்கூடாத அளவுக்கு நம்ம வந்து
எப்படி இருக்கணும், நம்ம நாடு எப்படி இருக்கணும், பக்கத்து நாடுகள் எப்படி இருக்கணுன்றது பெரிய பாலிட்டிக்ஸ் பேசலாம். ஸோ நம்ம அந்த பாலிட்டிக்ஸ்குள்ளே போக தேவையில்ல. எல்லோரும் ஈக்குவல் தான், எல்லோரும் சேம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக இருப்போம். இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமாக இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே இந்த பக்கம் கொஞ்சம் சம்திங் இருக்குது. சைட்ஸ் எல்லாம் இருக்குது. போதும், நம்ம கிளம்பலாம். போதும் கைஸ், அதான் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வேறு பிளேஸ் போவோம். மச்சான் உட்காந்துருக்கான், மச்சான் உள்ளே வரல, நான் மட்டும் தான் போயிட்டு வந்தேன். வேறு பிளேஸ் போவோம், பார்ப்போம். இடையில் திடீர்னு ஒரு பீச்சு எங்கேயோ போகலாம் பார்த்தோம். கரெக்டாக இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? அட்டகாசமான வியூ கைஸ். இங்கே பாருங்கள், வாவ் கைஸ், வியூ பாருங்கள். பயமாக இருக்குது நிற்கவே. பாறை ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா இருக்கு கைஸ். வியூ மட்டும் பாருங்கள். ஏமா ஊன்று பண்ண நேரம் பச்சை பச்சையாக பாசி அடித்து செம்மையாக இருக்குது பாருங்க.